உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை பார்த்தோம். அவைகளை மறுபடியும் வாசித்துவிட்டு 27 வரை வாசித்துவிட்டு இன்னும் சில காரியங்களை நாம் பார்ப்போமாக. நீதிமொழிகள் 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, ஏன் இந்த வார்த்தைகளை கவனின்றாரு, என் வசனங்களுக்கு செவியை சாய்ங்கிறாரு, என் வசனங்கள் உன்னுடைய கண்களை விட்டு பிரியாதிருப்பதாகன்றாரு, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே வைத்து காத்துக்கொள் அப்படி சொல்கிறாரு. ஏன்னா அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம்னு சொல்கிறாரு. அதாவது இந்த வசனங்கள் எந்த விதத்தில் நமக்கு சாப்பாடு? சரீரத்துக்கு நீங்கள் இன்றைக்கி சோறு, இட்லி, தோசை எல்லாம் சாப்பிட்றீங்க, பிரியாணி எல்லாம் சாப்பிட்றீங்க. இந்த எல்லா சாப்பாடும் உங்களுடைய சரீரத்துக்கு மாத்திரமே. அதையும் ஏட்டிக்கு போட்டியாக எதையாவது சாப்பிட்டா சரீரம் சுகமாக இருக்கிறது போல் ஏதாவது வியாதி வந்துடுது. அதனால் சாப்பிட்ற ஐட்டம் கூட சரியாக நிதானித்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. ரெண்டாவது, இந்த அரிசி, பருப்பு, சோறு, இட்லி, தோசை எல்லாம் சரீரத்துக்கு மட்டும்தான் சொன்னேன். உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஜீவன் இருக்கிறதே, நீங்கள் பிறக்கும்போது தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை உங்களுக்குள்ளே வச்சார். நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற போது நீங்கள் புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படி சொல்கிறாரு. அப்போ உங்களுடைய பரலோக பிதா தேவனாக இருக்கிறாரு. அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆத்மாவுக்கு, உங்களுடைய ஆத்மா ஆவிக்கு என்ன சாப்பாடு வைத்திருக்கிறார் என்று கேட்டால் அவருடைய வார்த்தைகளே. இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பு எதனால் உண்டாகுதான்? வார்த்தையினாலே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே. நான் இன்னைக்கு கேட்குறேன், இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசினார்? பேசினாரா பேசலையானே தெரியலேம்பாங்க சிலர். அப்புறம் எப்போவுமே பேசுறதில்லைங்கன்னுவார் சிலர். சிலர் எப்போயாவது ஒரு தடவை எப்போயாவது பேசுவாருங்கன்னுவார் சிலர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சாப்பாடு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றீங்க? சரி, சரீரத்துக்கு இத்தனை தடவை சாப்பிட்டா உங்களுடைய மனதுக்கும் சாப்பாடு வேணுமா இல்லையா? எங்கள் மனதை பட்டினி போட முடியுமா? சரீரத்தை பட்டினி போட்டால் ஃபாஸ்டிங் போட்டேன்னு சொல்லி ரொம்ப பலவீனமாயிடுச்சுங்கன்றீங்க. உங்களுடைய மனதை சாப்பாடு, கர்த்தருடைய வார்த்தை, அவர் கொடுக்குற வார்த்தை, அந்த வார்த்தை தான் சாப்பாடு. அதை கொடுத்து உங்களுடைய மனதை நீங்கள் போஷிக்கலைன்னா இந்த மனது பட்டினி போட்டு அது ரொம்ப பலவீனமாயிரும். அப்புறம் ஒரு வேலையும் செய்ய அதுக்கு முடியாது. அருமையானவர்களே, இதை கவனிங்க. தேவன் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த காரு பெட்ரோலில் தான் ஓடும், இந்த காரு டீசலில் ஓடும். இந்த என்ஜின் மண்ணெண்ணெயில் ஓடும். இந்த என்ஜின் இந்த வேறு சில ஃபியூவல்லாம் இருக்குது, அதில் ஓடும். அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்தந்த என்ஜினுக்கு அந்தந்த ஃபியூவல் போடணும். வேறு எதையாவது போய் பெட்ரோல் ஊற்ற வேண்டிய வண்டியில் மண்ணெண்ணெயை ஊற்றினா
போகும், அங்கிட்டு போகிற வழியில் டட்டுன்னுட்டு நின்றும். இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு உணவு பிசாசோடைய வார்த்தை இல்லை, இந்த உலக மனுஷர்கள் பேசுகிற வார்த்தை இல்லை, இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் தங்களுடைய அனுபவத்தில் கண்ட காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய ஆத்மாவுக்கு சாப்பாடு தேவன் அனுதினமும் கொடுக்கிற சாப்பாடு வார்த்தைகள். அனுதின மன்னான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே வனாந்தரத்தில் சாப்பாடு வேண்டியிருந்தது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மன்னா கொடுத்தார். அது தேனிட்ட பணியாரம் போல் இருக்குமா? காலையில் எந்திரிச்சு போய் வெளியில் தேடினா அங்கே கிடக்கிற மண்ணா பொறுக்கிட்டு வரலாமா? தேவையான அளவுக்கு பொறுக்கிட்டு வரலாமா? அன்றன்றைக்கு தேவையானதை மட்டும் பொறுக்க சொல்லியிருந்தார். நம்ம ஆளுக கெட்டிக்காரவங்க, நாளைக்கும் சேர்த்து இன்றைக்கே கொஞ்சம் பொறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பொறுக்கி வச்சுருந்தாங்க. அன்னைக்கு தேவையானதை சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. நாளைக்கு வச்சுக்கலான்னு வச்சுருந்தாங்கல்ல, அதை காலையில் எடுத்து பார்த்தப்ப அது ஊசி போயிருந்துச்சு, நாரி போயிருந்துச்சு. சரி, நாரி போனால் பரவாயில்லன்னு அந்த ஊசி போனதை அவங்க சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்புறம் அன்னைக்கு போய் அவங்க மறுபடி மண்ணா பொறுக்கிட்டு வரணும். அருமையானவர்களே, இன்றும் கூட நம்முடைய ஆத்மாவுக்கு தேவன் அனுதினமும் மன்னாவை கொடுக்கிறார். அனுதினமும் அவருடைய வார்த்தைகள், அனுதினமும் ஜீவ வார்த்தைகள், ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள், ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள், ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை அவர் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை மட்டும் இல்லை, பல தடவை அவர் கொடுக்குறார். சாப்பிட்றது மட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், அப்புறம் இடையில டீ காப்பி சாப்பிட்றோம், அப்புறம் வடை சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம், அப்புறம் சாயந்தரத்தில் ஒரு டீ காப்பி வடை, அப்புறம் நைட்டு ஒரு சாப்பாடு. இதெல்லாம் இத்தனை, அதுக்கு மேலே கடைசியில் தூங்க போகிறப்போ ஒரு பால். இவ்வளவு சரீரத்துக்கு சாப்பிட்றதுக்கு தெரிந்த ஆட்களுக்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையானது. அதை எப்போதும் கவனிக்க வேண்டும். எப்போ வேணாலும் அவர் பேசுவார். அவருடைய வசனத்தை கேட்க, வார்த்தையை கேட்க நம்முடைய செவியை சாய்த்திருக்கும் போது அவர் அடிக்கடி பேசுகிறத நீங்கள் கேட்பீங்க. அவர் பேசுகிற அந்த வார்த்தையினாலே, அந்த ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையினாலே உங்களுடைய ஆத்மா பிழைக்கும் என்று சொல்லுகிறார். ஆதலால் அந்த பிழைப்புக்கான அந்த வார்த்தைகளை நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள், அதை காத்து கொள்ளுகிறவர்கள் அப்படிலாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த இருதயத்தில் காத்துக்கொள்கிறத பற்றி பேசியிருக்கு. இப்படி சொல்லியிருக்கிறார், நம்ம அதன்படியே கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதை காத்துக்கொண்டு அதன்படி செயல்படுகிறவர்களுக்கு அது ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எந்த வியாதியும் நாம் தேவனுக்கு செவி கொடுக்குற அளவுக்கு நம்ம செவி கொடுத்து வசனத்தை ஏற்றுக்கிட்டா உங்களுடைய சரீரத்தில் எந்த வியாதிக்கும் இடம் இல்லை. அது குஷ்டரோகமாக இருக்கலாம், அது கேன்சராக இருக்கலாம், அல்லது பலவிதமான பாலியல் குற்றங்களால் வர எல்லா வியாதிகளாக இருக்கலாம். அந்த எந்த வியாதிக்கு அங்கே இடம் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் வச்சுருந்தீங்கன்னா, பாஸ்டர், நிறைய பாஸ்டர்களும் சரி, நிறைய பெரிய ஊழியக்காரர்களும் சரி, நிறைய நல்ல அனுபவசாலியான நல்ல விசுவாசிகளும் சரி வியாதியாக இருக்காங்களே, அவங்க நல்லவர்கள் தான். ஆனால் தேவையான அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் உட்கொள்ளவில்லை. இருதயத்தில் அந்த வாக்குத்தத்த வசனம், சுகத்துக்கான வசனம் அங்கே இல்லை. பிசாசை எதிர்க்கிறதுக்கான வசனம் உள்ளே இல்லை. அந்த இடம் எம்டியாக இருக்குது. அதனால் வியாதி வரும்போது, பிசாசு வரும்போது அதை எதிர்க்க முடியவில்லை. நான் ஜெபம் பண்ண முடியலை. ஜெபம் பண்ணுறது வேற. எப்போ நம்ம ஆட்கள் எப்போ ஜெபம் பண்ணுவாங்க? எல்லா வியாதியும் வந்த ஒருபாடு, எல்லா பிசாசும் வந்து எல்லா குழப்பத்தையும் உண்டு பண்ணி நாசம் பண்ணி ஒழுங்கன்மை வெறுமையும் ஆயிடுச்சு, ஆழத்தில் இருள் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி வாழ்க்கையை இருண்ட பிறகு தான் ஜெபமே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உபவாச ஜெபமெல்லாம் போடுவாங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணுவாங்க, முழங்கால் யுத்தமாக. யார்கிட்ட யுத்தம் பண்ணுறது? அவர் அப்பா இல்லையா? அவர் சொல்கிறத கவனிக்கணும் இல்லையா? அவர் கூப்பிட்றாரு, வா என் கூட உட்காருன்றாரு. ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 7வது நாள் ஓய்வு நாள். இன்றைக்கி நமக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை. 7வது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றதை விட்டுட்டு மற்ற அந்த வேலை இந்த வேலை எல்லாம் சீக்கிரமாக சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு மீதி எல்லா வேலையும் அப்புறம் முடிச்சிடலாம். ஆஹா, ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக செய்கிறாங்களே. மீதி எல்லா வேலையும் செஞ்சீங்களே, அந்த மீதி எல்லா வேலையும் செய்கிறப்போ ஒவ்வொரு பிசாசு உங்களுக்குள்ள அப்போ நுழைஞ்சிச்சே, அதை என்ன செய்ய போகிறீங்க? ஓய்வு நாள் எதுக்கு? அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனங்களை கவனிக்க,
சர்ச்சுக்கு வர்றது சரிங்க, ஒரு நேரம் வந்தீங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தீங்க, வீட்டுக்கு போனீங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு இந்த நாள் ஓய்வு நாள், இந்த நாள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார போகிறேன், இன்று கர்த்தர் எனக்கு என்ன பேசுகிறார், என்னை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து என்ன பேசுகிறார், என்னுடைய உறவினர்களை குறித்து என்ன பேசுகிறார், என்னுடைய நண்பர்களை குறித்து என்ன பேசுகிறார், சபையை குறித்து என்ன பேசுகிறார், சபை மக்களை குறித்து என்ன பேசுகிறார், இந்த உலகத்தில் எப்படி சாட்சியாக இருக்கும்படி பேசுகிறார், அங்கே உட்கார்ந்தால். அதனால தான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாயின்னு எழுதியிருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அந்த 10 கோத்திரமும் சிறைப்பட்டு போய் திரும்பி வர முடியாத அளவுக்கு அவ்வளவு பொல்லாத நிலைமைக்கு போயிட்டாங்க. அந்த அசீரியா ராஜா இவங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு அந்த தேசத்தில் குடியேற்றி அங்கே அவங்கள செம்மையாக வேலை வாங்கி, அடிமை வேலையை அவன் வாங்கி அங்கே அவன் நல்லா பொழைச்சான். 10ஆவதுக்கு அவன் ஆளுகள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து சமாரியாவிலெல்லாம் குடியேற்றி விட்டுட்டான். என்ன ஆகிப்போச்சு? இப்பேற்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போனது காரணம் என்ன தெரியுமா? அந்த 10 கோத்திரத்து இஸ்ரவேலர் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கவில்லை. ஓய்வு நாளை கடைப்பிடிச்சிருந்தா, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருந்தா, கர்த்தர் பேசுகிறத பேசியிருப்பார், வழிநடத்தியிருப்பார், ஆசீர்வதிச்சிருப்பார், கர்த்தருக்குள்ளே ஒரு இன்பத்தை கண்டுபிடிச்சிருப்பான், சந்தோஷமாக இருந்திருப்பான். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும், கர்த்தருடைய பலன் அங்கே இருக்கும். எத்தனை எதிரிகள் வந்தாலும் கர்த்தர் இவங்களோட இருந்து அவங்கள கொண்டே போட்டுருவார். எசைக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அந்த அசீரியா ராஜா ஆள் அனுப்பியிருந்தான். பார்த்தீங்களா என்ன நடந்தது? 1,86,000 பேரை ஒரே நாளில் ஒரு தூதன் கொண்டுட்டு போயிட்டான். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அம்மோனியர், மோவாபியர் வந்தாங்க, ஏதோமியர் வந்தாங்க. என்ன நடந்தது? கர்த்தாவே எனக்கு பலன் இல்லைன்னா கடைசிக்கு தீர்க்கதரிசி ஒன்று சொன்னான். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம்னு சொல்லிட்டு, தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுப்போம்னு சொல்லிட்டு அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்று யுத்தத்துக்கு போகிறப்ப அங்கே கர்த்தரை தூச்சி பாடுறதுக்கு ஆள் வச்சானா. கடைசிக்கு என்னங்க நடந்தது? அம்மோனியர், மோவாபியர் ஒருவருக்கொருவர் யுத்தம் பண்ணி அவர்கள் செத்தார்கள். பிறகு ஏதோமியரோட யுத்தம் பண்ணி அவர்களும் செத்தார்கள். கடைசியில் இவங்க என்னத்துக்கு போனாங்களாம்? அந்த செத்து போனாங்களே அவங்ககிட்ட இருந்த கொள்ளை பொருளை கொள்ளையிடுவதற்காக மாத்திரம் போனாங்களாம். கர்த்தர் இப்படி ஒரு ஆள் இருக்கும்போது நாம் ஓய்வு நாளே ஒழுங்காக பயன்படுத்துறதில்ல. பைபிள் வாசித்தாலும் விளங்காதுன்னுவோம், இங்கிட்டு வாசித்தா அங்கிட்டு மறந்துக்கிட்டே வருதுன்னுவோம், அவர் சொல்கிறத விளங்கலை என்னுவோம். ஏன்? நம்ம பிள்ளைகளுக்கு கணக்கு வராது, இங்கிலீஷ் வராதும்பாங்க. ஏன்னா மனசு இல்லை. இயேசு பரிசேயரை பார்த்து கேட்டார், ஏன் என்னுடைய வசனம் உங்களுக்குள்ளே நிற்கிறதில்ல? அதை கேட்க உங்களுக்கு மனதில்லாததுனால அல்லவா அப்படி சொன்னார். அருமையானவர்கள், இங்கே ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. இன்றைக்கு விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, அது பெரிய ஊழியக்காரர்கள் இருந்தாலும் சரி, அங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டால், கர்த்தர் பேசுகிறதை கேட்க வேண்டிய சமயத்தில் கேட்காமல் போனது, அந்த வார்த்தைகளை இருதயத்தில் வைக்காமல் போனது மட்டுமே காரியம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ எனக்கு வியாதி இருக்கலாம், எனக்கு வியாதி இருந்தால் அது நான் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அது கீழ்ப்படியாமல் போனது. அது யாராக இருந்தாலும் சரி தான், நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி. ஆமாம், எலியா கூட ஒரு நேரம் ஓடிப்போனான், சூரச்செடிகளை படுத்துக்கிட்டான். என்னென்னு கேட்டால் அவனு கூட ஏதோ சில சமயத்தில் சில வார்த்தையை கேட்டு கவனிச்சிருக்க வேண்டியது கவனிக்காமல் போயிட்டான். அதனால் ஏசபேல் சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே பிடி ஓடி போயிட்டான். எல்லாரையும் கொண்டுட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், என்னையும் கொள்ள தேடுறாங்கன்றான். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன்னை மட்டும் இல்லை, நீ 7,000 பேர் அங்கே வச்சுருக்கேன்னு சொன்னார். அருமையானவர்களே, இது ஏதோ சும்மா வாசிச்சுட்டு போகிற வசனம் அல்ல. இன்றைக்கு அமர்ந்து காத்திருந்து, நான் உங்களை உபவாசமெல்லாம் போட சொல்லலை, கொஞ்சம் நிறையா சாப்பிட்டா தூக்கம் வருமே, அந்த சாப்பாடை எக்ஸ்ட்ரா சாப்பாடை கட் பண்ணிவிட்டு நல்லா பிரிஸ்காக இருந்து பைபிளை வாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அல்லேலியா போட்டு அல்லேலுயா சந்தோஷம் ஆண்டவரே அப்படி சொல்லக்கூடிய மனநிலை. அப்படி ஒரு 2-3 நாளைக்கு வேறு எந்த வேலைக்கும் போகாமல் 2-3 நாளைக்கு இப்படி கர்த்தர்கிட்ட உட்காருங்க பார்க்குறேன். 2-3 நாளில் உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பலன், ஒரு உயர்வு, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்திருக்கும். இதை அடிக்கடி செஞ்சால் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 2-3 நாள் போடலாம் அன்னைக்கு. அதாவது உபவாசம்னா பெரிய நான் சாப்பிடவே வேண்டாம்னு சொல்ல டீ காப்பியை குடிச்சிக்கா எதுதா பண்ணுங்க, ஆனால் தூங்கக்கூடாது. அங்கே பைபிளை வாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், ஸ்தோத்திரம் போடணும். நம்ம ஆளுங்க அதை விட்டால் எனக்கு கெஞ்சி மன்றாடி கண்ணீர் விட்டு உருண்டு பிறண்டு கர்த்தருடைய சிங்காசனத்தை அசைச்சு அவர் தான் உட்காந்துருந்துட்டு போகிறாரு.
அவரையும் ஆட்டணுங்கிற? கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய தானே இருக்கிறாரு. அவர் நன்மை செய்கிறவர்னு கண்டுபிடிக்காமல் அவர்கிட்ட கெஞ்சுறதே முதல்ல தப்புங்க. கெஞ்சுறதே ஏன் கெஞ்சுறீங்க? கொடுக்க மாட்டாருன்னு நினச்சிக்கிட்டு கெஞ்சுறீங்க. அப்போ கொடுக்குறத கேளுங்க. நீங்கள் அவர்கிட்ட உட்காருங்க, அவரே கொடுப்பாரு. பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா ஏற்கனவே சம்பாதிச்சு கொண்டு சமைச்சு கொடுக்குறாங்களா இல்லையா? இது அவர் செய்ய மாட்டாரா? நம்ம வீட்டில் நம்ம பெற்றோர் நமக்கு பிள்ளைகளுக்காக இதெல்லாம் செய்யணும் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். நமக்கு இருக்கிற அறிவு அவருக்கு இல்லைன்னு நம்ம கணக்கு போட முடியுமா? அவர் இதை விட நல்லா செய்கிறவர் தானே. ஆனால் வீட்டில் இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கணும், அவர் பேசுகிறத கேட்கணும். இங்கே இந்த பிள்ளைகளுக்கு எப்போவுமே வழக்கம் என்ன? இங்கே இருடா தம்பி அப்படின்னா, இந்த எனக்கு வேலை இருக்குது போகிறேன், அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, அந்த விளையாட்டு போகணும், இந்த எல்லாம் சொல்லிட்டு ஒரு மீறுதல். கடைசிக்கு அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை, அதாவது சில பெற்றோர் பிள்ளைகளை நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருவேன், மெடிக்கல் படிக்க வச்சுருவேன், பெரிய சயின்டிஸ்ட் ஆக்கிடுவேன், அல்லது பெரிய அளவில் ஒரு கம்பெனி நடத்துகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆக்கிடுவேன் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு அதை செய்கிறதுக்கு எல்லா பிரயாசமும் படுறாங்க. இவன் போய் கிரிக்கெட் விளையாண்டுட்டு கிரிக்கெட்லேயே ஒழுங்கில்லை. அப்படி இருந்தாலாவது போய் அது பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதோ ஒன்று விளையாண்டுட்டு வந்துடுவாங்க. அதுவும் இல்லை. கடைசிக்கு எந்த பெற்றோர் விரும்பின அளவுக்கு இவங்களை உயர்ந்த அளவில் கொண்டு போய் வைக்க முடியலை. ஏன்? இந்த பிள்ளைங்க சொன்னபடி கேட்காது. அதே போல் நாமும் பரலோக பிதாவாகிய தேவனுக்கு சொன்னபடி கேட்கலன்னா அவர் விரும்புகிற ஸ்தானத்துக்கு நம்மளை உயர்த்த முடியலை. அது சொல்கிறாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஆமாம், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம்தான். வியாதி நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது பாவ உணர்வு இருக்கிறதுனால தான் சீக்கிரமாக சாகுறாங்க. ஆதாம் சாகிறதுக்காக உண்டாக்கப்பட்டவன் அல்ல. ஆனாலும் பாவம் செஞ்ச பிறகு அவன் அன்னைக்கே செத்து விழுகலை. 930 வருஷம் இருந்தான். அவனோட கூட சேர்ந்த ஆட்கள்லாம் 969 வயசு வரைக்கும் இருந்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் நோவா காலத்தில் உண்டான பாவம் பெருகின போது கடைசிக்கு 930 120 ஆயிடுச்சு. சரி, அதான் போச்சுன்னு விட்டால் எகிப்திலேருந்து இஸ்ரவேலர் வந்தாங்களே, அவங்க பாவங்கள் இன்னும் கொடிதாயிருச்சு. அதனால் 70 80 ஆக்கிட்டாரு. பாவங்கள் பெருக பெருக வாழ்நாள் குறைகிறது. இப்போ அதனால தான் இவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்தேன்னா, இந்த பாருங்க 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள்னா என்ன அர்த்தம்? கேட்டுட்டு மட்டும் இல்லை, மனசில் உள்ள வச்சு அதன்படி செய்ய தீர்மானிக்கணும். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். என்னையா அது? அப்போ நான் ஜாதகத்தில் 77 வயசு அப்படியா? இல்லையே. என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீ செயல்பட்டேன்னா உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அப்போ இது மாதிரி இன்னும் அநேக வசனங்கள் இருக்காங்க. அப்போ ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக்கலாம். 70 80 இல்லை, 80 90 100 110, குறைஞ்சபட்சம் 120க்கு போகலாமே. குறைஞ்சபட்சம் 120க்கு போகலாமே. இப்போ 70 வயசில் இருக்கிறவங்க இன்னும் 50 வயசு, இன்னும் 50 வருஷம் நான் இருக்கேன்னா 120 வயசு, 120 வருஷம் தாங்காது. ஏசுனார் இப்போ சீக்கிரமாக வந்துடுவார், 5 வருஷமோ 20 வருஷமோன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த உலகம் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குது. 10 நாடுகள் கூட்டணி வரும்னு சொன்னாங்க. இப்போ 3-4 நாடுகள் இஸ்ரவேலரோட கொஞ்சம் நல்லா சமாதான உடன்படிக்கைக்கு போயிட்டுருக்குறாங்க. அது 10 நாடுகள் வரணும், அவ்வளோதானே. அப்புறம் அந்த கூட்டணியிலேருந்து ஒருத்தன் எழும்பி வருவேன், அந்த கிறிஸ்து. பாபிலோனை ஏற்கனவே ஒரு ஆள் சதாம் ஹுசேன் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டி வச்சுருக்கேன். இப்போ யாரும் அதை மனசை அந்த பாபிலோன் மேலே செலுத்தலை. ஆனால் திடீர்னு இந்த 4 நாடு 5 நாடு 10 நாடு கூட்டணி வர்றப்ப, நம்ம இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒன்று செய்யணும்னா அது பாபிலோன் மட்டும்தானே, நேபுகாத் நேச்சார் தானே. இன்றைக்கி சதாம் ஹுசைன் கூட தன்னைய மாடர்ன் நேபுகாத் நேச்சார்னு தன்னைய சொல்லிக்கிட்டேன். ஏன்னா அந்த நேபுகாத் நேச்சார் தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்த ஆள்.
அப்போ இங்கே ஒரு நேபுகாத் நேச்சார் வரணும், ஒரு அந்தி கிறிஸ்து வரணும். அந்த சூழ்நிலையெல்லாம் ஏதோ பக்கத்தில் இருக்க மாதிரி நீங்கள் பார்க்கலையா? நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய காரியங்கள் கூட அந்த 666 பக்கமாக வேகமாக போய்கிட்டு இருக்கிறது தெரியலையா? நம்ம இது கூட உணர்வு இல்லாமல் இருந்தால் எப்படி ஆகிறது? ஏன் உணர்வு இல்லாமல் இருக்கிறோம்? வசனத்தை உள்ளுக்க வைக்கலை, அவருடைய பிரசன்னத்தை உணரலை. அதனால் இஷ்டத்துக்கு நம்ம வாழ்கிறது, அப்புறம் பொட்டுன்னு போகிறது, அப்புறம் வியாதியோட இழுத்துட்டு கிடக்கிறது, அப்புறம் இந்த ஆஸ்பத்திரியாக அலைகிறது, சம்பாதிச்செல்லாம் ஆஸ்பத்திரியில் போட்டுறது. இந்த பொத்தலான பையிலே போடுகிறவனாக சம்பாதிக்கிறான்னு போட்டிருக்கு. இங்கே போட்டாக்கு கீழே போயிடுங்கிட்டு. அதுபோல் கர்த்தர் கொடுக்குற சம்பாத்தியத்தை, ஆசீர்வாதத்தை அதை வச்சு அனுபவிக்கிறதுக்குன்னு கர்த்தர் கொடுத்தா அதை டாக்டர் மூலமாக பிசாசு திருடுறான், வியாதிகள் மூலமாக பிசாசை திருடுறான், அல்லது வேறு ஏதாவது தொழில் தொடங்கி நஷ்டங்கள் மூலமாக பிசாசை திருடுறான். நீங்கள் ஆசீர்வாதமாக லாபமாக இருக்க சந்தோஷமாக இருக்கத்தானே கர்த்தர் உண்டாக்குறாரு. அது எப்படி நஷ்டங்களும் இதில் போராட்டங்களும் வியாதிகளும்? எங்கே தப்பு நடக்குது? நம்முடைய இருதயத்தை சரி பண்ணுறதை பண்ணணும். சரி பண்ணாமல் நான் பெந்தகோஸ்தைங்க, வெறும் பெந்தகோஸ்தை ஒன்றுக்கும் இல்லை. பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்கீங்களா? பெந்தகோஸ்தைன்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்கள். இந்த பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருந்தால் மற்றவங்க நம்மளை பார்த்து கேள்வி பண்ண மாட்டாங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பாததுனால உனக்கும் மற்றவனுக்கு, ஏன் ரட்சிக்கப்படாதவனுக்கும் உனக்குமே வித்தியாசம் இல்லையே. உன்னோட இருதயத்துக்குள்ளே ரட்சிப்பு இருக்கா? ஆனால் மற்றவங்க யாரும் அதை பார்க்கலையே. ஆனால் நீ பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருப்பாயானா உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய செயல்கள் மூலமாக உனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாருன்னு பார்த்து உன்னை கண்டு பயப்படுவாங்கன்னு போட்டிருக்கே பைபிளில். அப்போ பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருந்தால் அது என்ன பெந்தகோஸ்தேன்னு உங்களை பார்த்து கேட்கவே மாட்டாங்க. ஹலோ, வார்த்தையில் இருதயத்தில் வைத்திருந்தால் அங்கே உள்ள விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இல்லாத காரணம் என்ன? கர்த்தருடைய வசனம் அங்கே இல்லை. நீங்கள் பிசாசையும் சரி, வியாதிகளையும் சரி, வறுமையும் சரி, எல்லா தரித்திரங்களையும் சரி, உலக மனிதர்கள் மூலமாக உண்டாகிற எல்லா எதிர்ப்புகளையும் சரி, எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம் என்று கர்த்தர் சொன்னார். பவுல் ஒரு இடத்துல சொல்கிறான், என்னை ஜெயிலில் போட்டாங்க, என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் சுவிசேஷம் கட்டப்பட்டிருக்கவில்லை சொன்னானா இல்லையா? நமக்கு நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணி அவருக்கு முழு இடமும் கொடுத்து, கர்த்தாவே நீர் சொல்லுகிறபடி நான் செய்கிறேன்னு சொல்லி, இந்த அப்படி இருக்கிறவங்க இந்த உலகத்தோடு ஒத்து போக முடியாது. அது பெரிய போராட்டம்தான். சமயத்தில் வீட்டாரே எழுப்பி பிரச்சனை பண்ணிடுவாங்க. வீட்டாரே உன் சத்துருக்கள்னு பைபிளில் போட்டிருக்கா இல்லையா? அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். ஏசுனார் சொன்னார் ஒருத்தன்ட்ட, அப்பா இறந்து போயிட்டாரு, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல, அவர் சொல்கிறாரு, ஏய் போயிடாதடா அப்படின்னு. அவன் போய் அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வர்றேன்னு சொன்னதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கல. என்ன சொன்னார்? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நீ என்னை பின்பற்றி வான்ட்டார். நீ ஜீவனுள்ள ஆள், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆள், நீ ஏன் கூட வா. மரித்தோர் ஏகப்பட்ட, இன்னும் ரட்சிக்கப்படாத ஏகப்பட்ட கூட்டம் அங்கே இருக்குது, அவங்க அவனை பார்த்து அடக்கம் பண்ணிக்கிடுவாங்கன்னு. அதாவது இந்த அப்பா மேலே இவனுக்கு அன்பு காட்டக்கூடாதுன்னு சொல்லலை அவர். ஆனால் அவருக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, இவன் போனான்னா திரும்பி வரமாட்டான், இவன் அங்கே போட்டு அமுக்கிடுவாங்க, கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவாங்க. அப்படி தெரிஞ்சதுனால இவனை போக வேண்டான்னு சொல்கிறாரு. சில ஆளுக்கு போய் அப்படி போவாங்க. அங்கே கர்த்தருக்கு பிரியமில்லாத, அது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் அங்கே சூடஞ்சாம்பிராணியெல்லாம் போட்டு வச்சுட்டு ஒருத்தன் செய்ய சொல்லுவேன். அப்புறம் அதெல்லாம் செஞ்சு விட்டு மனசே நல்லா இல்லைங்க பாஸ்டர், மனசே நல்லா இல்லை, அப்படி தான் இருக்கும் உனக்கு, உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. பாஸ்டர் உனக்கு ஜெபம் பண்ணால் பாஸ்டரை தான் அடிக்கணும். ரொம்ப கடினமான உபதேசமாக இருக்கோ? ஓகே சரி, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறேன். அதான் பிரசங்கி சொல்கிறான், இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். ஆனாலும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் சத்தியம்னு சொன்னானே பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், பிரசங்கியில் 12வது அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கிறேன். மேலும் பிரசங்கி ஞானவானாக இருந்தபடியாலே அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான்.
இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வகை தேடினானா. ஆனால் கொஞ்சம் கடினமாக பேசியிருந்தா கூட எழுதிய வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமானவைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்களைப் போலவும் சங்கத் தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது, தேவாதி தேவனால் அளிக்கப்பட்டதுன்னு சொல்கிறான். சில சமயத்தில் கடிந்து கொண்டு பேசுவது அவசியமாக இருக்கிறது. எப்போவுமே பாலிஷ் போட்டுக்கிட்டே இருந்தால் அதையும் பார்த்து கர்த்தர் வைகிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி முதல் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். வியாதியாக இதெல்லாம் வந்து பட்சிக்கிறது. அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல இருக்கிறது. அப்போ சீழ்பதுக்கப்படாமல் எண்ணெயின் ஆற்றப்படாமல் கட்டப்படாமல் இருந்தால், அப்புறம் இன்னொரு இடத்துல கர்த்தர் வைகிறாரு, இவங்க என் ஜனங்களின் காயங்களை மேற்பூச்சா குணமாக்குறாங்கன்னு. யார்? தீர்க்கதரிசிகள். ஜனங்களுடைய காயங்களை மேற்பூச்சா குணமாக்குறாங்களாம். அதை அறுக்க வேண்டியதை அறுத்து சீல் பிதுக்க வேண்டியதை பிதுக்கி அப்படிலாம் செய்யணும். எரேமியா 8வது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு அதையும் வாசிக்கிறேன். எரேமியா 8ல் அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. இன்னும் வியாதி நீங்களை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களால் நானும் காயப்பட்டேன், கரிகருத்திருக்கிறேன், தேய்ப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனால்? அவருக்கு கோபம் வருது. கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, சர்ஜன். பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனால்? எல்லாம் மருந்து இருக்கே, டாக்டர் இருக்கிறாரு, அப்புறம் ஏன் சுகம் இல்லை அப்படின்னா உள்ள இருதயத்தில் வியாதி. ஏங்க இருதயத்தில் இருக்க மனக்குழப்பத்துக்கு டாக்டர் நான் மாத்திரையாக கொடுக்க முடியும்? அது கர்த்தர் தான் வார்த்தையை அனுப்ப முடியும். கர்த்தர் கொடுக்குற வார்த்தை தான் மாத்திரை. அந்த வார்த்தைகள் தான் உங்களுடைய சரீரத்துக்கு சுகம் உண்டாக்கக்கூடிய மாத்திரைகள், மருந்துகள். நம்ம அதை கவனிக்கணும். அதை கவனிக்காமல் நான் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன், அப்புறமேலு சர்ச்சில் போய் உட்காந்து ஆண்டவரேன்னு மண்டி போட்டு கண்ணீர் விட்டு அழுது உபவாசம் போட்டு, அவ்வளவு வேஸ்ட்டுங்க. இவ்வளவு நாளாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக இருந்திருக்குதுன்னு நீங்கள் இது வரைக்கும் அனுபவிக்கலையா? அப்போ என்ன, செவி கொடுக்க வேண்டியதில் செவி கொடுக்கணும். செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல அவன் செவி கொடுக்க மாட்டேன்னு கீழ்ப்படிய மாட்டேன்னு இருக்கிறவனுக்கு இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா, நான் நம்புகிறேன் பாஸ்டரை கர்த்தர் அடிப்பார்னு. உனக்கு அறிவில்லையா? அவன் எங்கே சரியாகணும்னு உனக்கு தெரியுதே, அங்கே சொல்லு, அவனை சரி பண்ணு, அவனை மறந்துரும்ப வை. அவனை மறந்துரும்ப வைக்கிறத விட்டுவிட்டு அவனுக்கு பேல் பூச்சா பூசி காணிக்க கொடுக்குறான் உனக்கு. அதனால் அவன்கிட்ட நீ பேச மாட்டியா? அவன்கிட்ட பேசி ஒழுங்குபடுத்தி அவனை மறந்துரும்ப வச்சு அப்புறமேலு ஜெபம் பண்ணுன்னா, இல்லை மேற்பூச்சா பூசுகிறேன்னு. யாக்கோபு 5வது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு? பாவம் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவத்தை அறிக்கை பண்ணுங்க, அதை விடுங்க. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான்னு போட்டிருக்கு. மனம் திரும்பும் போது எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார்னு சொல்லியிருக்கே. அப்படி ஒருவருக்கு உங்களை பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, சுகமாவீங்கன்னு எழுதியிருக்கே. இந்த மனம் திரும்ப வேண்டிய ஆட்களை மனம் திரும்ப வைக்காமையே நாம் அவங்களுக்கு இந்தா பேச ஜெபம் பண்ணுறேன், இந்த அந்தா ஜெபம் பண்ணுறேன். சரியில்லை. நீங்களே இப்படி பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பணும். மனம் திரும்பாட்டா ஜெபம் கூரையை தாண்டி போகாதுன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அது இப்படி ஆளுகளுக்கு தான். அருமையானவர்களே, செவி கொடுக்க வேண்டிய இடத்துல செவி கொடுப்போமாக. அப்பொழுது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். நாம் அதை சுதந்திரிக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். நான் செய்த இந்த கிரியைகளை செய்வான், இதோட பெரிய கிரியைகளை செய்வான்னு சொன்னாரே, தவறி போய் ஏதோ சொல்லிவிட்டாருன்னு நினைக்கிறீங்களோ? நிச்சயமாக உங்களை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.